நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்போம். கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சுன்னு. ஆமா. அத பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோ போடுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 53 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வந்து ரூ. 10,00,000 காம்பன்சேஷன் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்து போனவங்களுக்கு ரூ. 10,00,000 அண்ட் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரூ. 50,000 குடுக்கறதா கவர்மெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இது யார் மேல தப்பு? எதனால இப்படி கொத்து கொத்தா மக்கள் இறந்தாங்க? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 2 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. பட் அத வந்து பப்ளிக்குக்கோ இல்ல மீடியாவுக்கோ வந்து சொல்லாம அப்படியே போனனால, அந்த 2 பேர் டெத்துக்கு வந்தவங்களும் வந்து அதே கள்ளச்சாராயத்த வாங்கி குடிச்சு அவங்களும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நெறைய பேர் இல்ல, எக்கச்சக்கமான பேர் வந்து இதனால அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் செய்யப்பட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து அஃபெக்ட் ஆனவங்க கவுண்ட் அதிகமானனால மட்டும் தான் இது வெளிய வந்திருக்கு. 1, 2 பேரா இருந்தாங்கன்னா பெருசா வந்து மீடியா கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த அளவுக்கு பெருசாவும் போயிருக்கவும் சான்ஸ் இல்ல. பட் இந்த கள்ளச்சாராயம் வந்து அங்க எவ்வளோ நாளா இருக்குன்னா, ரொம்ப நாளாவே இந்த இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அங்க இருந்தவங்க கிட்ட நான் பேசினப்போ வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கான்டாக்ட்ஸ் வந்து அங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட விசாரிச்சப்போ வந்து ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. பட் இத பத்தி யாருமே கம்ப்ளைண்ட்டும் பண்ணலையா, இல்ல பண்ணி எடுக்கலையாங்கிறத என்னால கன்ஃபார்மா சொல்ல தெரியல. அண்ட் தெரிஞ்சா நான் ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்றேன். ஸோ இப்போ அவங்க குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரூ. 10,00,000 குடுத்தாச்சு. அந்த ரூ. 10,00,000 எதுலேருந்து எடுத்து குடுத்துருக்காங்கன்னா, நம்ம வரி கட்டின பணத்துலேருந்து எடுத்து குடுத்துருக்காங்க. பட் இது ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு எரியும். நான் கட்டுற வரியில அவன் குடிச்சிட்டு சாகுறான். அவன் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவன் குடும்பத்து மேல அக்கறை இல்லாம தான் அவன் போய் குடிக்கிறான். அதுக்காக எதுக்கு நான் கட்டின வரி பணத்துலேருந்து எடுத்து குடுக்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் வந்து வீடியோ பார்க்கறதுல பல பேருக்கு, அந்த நியூஸ் கேள்விப்பட்ட பல பேருக்கு இருக்கத்தான் செய்யும். பட் இது எதனால அவங்க குடுத்துருக்காங்கன்னா, இந்த மாரி இது வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுப்போனனால. எஸ் இது வந்து கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த மாரி ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இதுக்கான காம்பன்சேஷன் கவர்மெண்ட் குடுத்து தான் ஆகணும். பட் மனசாட்சிப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப யாரு ஆட்சியில இருக்காங்களோ, அவங்களோட சொந்த பணத்தையோ, இல்ல கட்சி நிதியிலயோ இருந்தா குடுத்தா மட்டும் தான் மனசாட்சிப்படி அது வந்து ஒரு தர்மமான செயலா இருக்கும். ஏன்னா, இது வந்து கவர்மெண்ட் டாக்ஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு ஆ விவசாயம் பண்றவன், வேலைக்கு போறவன் இருந்து எல்லாருமே வந்து கட்டுற டாக்ஸ வந்து குடிச்சிட்டு தேவையில்லாத வேலைகள்ல குடிச்சிட்டு குடும்பத்த இது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு போறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காதுன்னு சொல்லி என்னோட கருத்து. அவங்க வந்து அவங்க சொந்த பணத்துல இருந்து எடுத்து குடுக்குறாங்க அப்படின்னா வந்து அது வந்து வேற. பட் இது வந்து வேற. இது வந்து டாக்ஸ் பேயரோட அமௌண்ட். பட் இருந்தாலும் வந்து அவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். ஸோ இத வந்து அவங்க ஒரு கரெக்டான அவங்களோட கட்சி நிதியிலேருந்து எடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா, இது ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து தப்பு அவங்க மேல. ஸோ அதுக்கான காம்பன்சேஷன் வந்து அவங்க சைட்ல இருந்து குடுக்குற மாரி இருந்திருக்கும். பட் இது வந்து கவர்மெண்ட்டோட ஃபண்ட் எடுத்து குடுத்தது வந்து ஒரு தவறான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம கள்ளச்சாராயம் வந்து யாராச்சும் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் பார்த்து போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கான ரிப்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் அமௌண்ட்டா 15 லேக்ஸ் வரைக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் அலோகேட் பண்ணியிருக்கு. பட் அந்த 15 லேக்ஸ் என்ன ஆச்சு? யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அண்ட் இந்த கேஸ்ல மொத்தம் ஒரு ஃபேமிலி சேர்ந்த ஒரு 4 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர்லாம் நான் இங்க லிஸ்ட் பண்றேன். சரியா எனக்கு தெரியல. பட் இவங்கலாம் வந்து ஒரு சாதாரண ஆளுங்க. அடிமட்டத்துல இருக்க ஆளுங்கள தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மேல கிங் பின்னா யார் இருக்கா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஸோ சிபிசிஐடி விசாரணையில இதுக்கான ஒரு சொல்யூஷன் குடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறோம். அண்ட் இந்த மாரி உங்க ஏரியா சைட்ல யாராச்சும் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு போயிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அத மீடியால எடுத்து ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ எடுத்து நீங்க போடுறப்ப தான் மத்தவங்க பார்க்க தான் வந்து அத பத்தின பயமே வரும். இன்கேஸ் வந்து நீங்க மீடியால எடுத்து போடுறீங்க, யூடியூப் எடுத்து இந்த மாதிரி நடக்குது யூடியூப் எடுத்து போடுறீங்கன்னா, அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் வந்து சீக்கிரம் பண்ணி அந்த விஷயத்தை வந்து தடுப்பாங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான டெத்ஸை வந்து தவிர்க்கலாம். அண்ட் இது இந்த மாதிரி வந்து இங்க மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க மட்டும் இல்ல. நார்த் ஸ்டேட்ல ஐ திங்க் பஞ்சாப் ஆர் ஹரியானாவா ராஜஸ்தானா சரியா தெரியல. ஜஸ்ட் பார்த்தேன். பட் இப்போ வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. சாரி ஃபார் தட். ஸோ அங்கேயும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்க பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து சொல்லுங்க. அந்த போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆல்கஹால், சிகரெட்ஸ் இந்த மாதிரி பக்கம் வந்து போகாம இருக்கிறத தவிர்க்கலாம். அண்ட் கவர்மெண்ட் நான் இன்னொன்று சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இதனால வந்து நீங்க மக்கள் டாக்ஸ் பேயர்ஸ் ஃபண்ட் அமௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு 10,00,000 கொடுத்துருக்கீங்க. டாக்ஸ் பேயர் அமௌண்ட்ல இருந்து நீங்க உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மேல இருக்கிற தப்பு அப்படிங்கறனால தான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வந்து இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வந்து இந்த லா எல்லாமே வருது. ஸோ அப்படி பார்த்தோம்னா
ஃபாரின்ல பேன் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இங்கே இந்தியாவில் அண்ட் தமிழ்நாட்டிலையும் இன்னும் சேல்ஸில் தான் இருக்குது. அண்ட் அதில் வந்து ஹைலி கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதுவும் அந்த தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ஒரு மக்களுக்கு கன்சியூமருக்கு ஹார்ம் இல்லாத இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். பட் இங்கே இருக்கிற இப்போ வர நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து எல்லாமே வந்து ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸாக தான் இருக்கே தவிர அதனால வந்து மக்களுக்கு எந்த பெரிய யூஸும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில பேர் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு என்விரான்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஹார்ம்ஃபுல்னஸ் கொடுக்காம இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பை. அண்ட் இப்போ வரைக்குமே வந்து ஒரு 55 பேர் சொல்லியிருக்காங்க. பட் வீடியோ முடிச்சு நான் பப்ளிஷ் பண்ணுறப்ப எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியல. அண்ட் இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். நிறைய இடத்துல போராடுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து தேவையில்லாத பப்ளிசிட்டி வந்து ஒரு சிலர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் பார்க்குறாங்க. பட் அதை அப்போஸ் பண்ணுறது கரெக்டான விஷயம் தான். பட் இதை வச்சு ஃபேக் பப்ளிசிட்டி வாங்கணும், ஃபேக்காக வந்து ஒரு ரியாக்ஷன் கிரியேட் பண்ணி பண்ணுங்கிறது வந்து ஒரு தவறான செயல். ஏன்னா இது இத்தனை பேரோட மரணம். ஸோ அதை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கணுமோ இல்லை பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம்.